நம்ம பையன் சங்கு சொல்கிறான்டா, பிஏஎம்எல்லாம் இந்த காலத்தில் பிரயோஜனமே இல்லையாம். மெட்ராஸில் இந்த பசங்கள்லாம் வந்து இவங்கிட்ட வேலை வாங்கி கொடு வேலை வாங்கி கொடுன்னு மேலே அடிக்கிறாளாம் என்று அவர் அறியாமலேயே அவர் பொறாமை வைத்தியிடம் சொல்லி கொண்டிருந்தது. ஆமாம், ரொம்ப கஷ்டம்தான் என்று என்னமோ சொல்லி பேசாமல் இருந்து விட்டார் அப்பா. பெரியப்பா அப்படி சொன்னதும் 10-12 வருடங்களுக்கு முன்னால் அன்றிரவு கச்சேரி கேட்டுவிட்டு வந்தபோது சொன்ன எச்சரிக்கைகள் மறக்க முடியாத சாட்சிகளாக அந்த இருட்டு முத்தொலி குளிர் எல்லாவற்றுடன் நெஞ்சில் பதிந்து கிடக்கின்றன. அப்பா அப்போதெல்லாம் விட்டு கொடுத்து ஒரு வார்த்தை பேச வேண்டுமே. இந்த மாதிரி தந்தை கிடைப்பாரா? அவருடைய ஆசையெல்லாம் நிறைவேறிற்றா? பாபுவுக்கு உள்ளம் நெகிழ்ந்து விட்டது. பைரவி ராக வர்ணத்தில் மபகா ரீச நிதப்பமா என்று வீணை கீழே இறங்குவது கேட்டது. என்னடா இப்படி செய்துவிட்டாயே என்று பொறுமையாகவும் இடித்தும் கேட்பது போல் இருந்தது அந்த ஸ்வர வரிசை. நெஞ்சில் பாய்ந்து வயிற்றை கலக்கிற்று. மறுபடியும் தாரை தாரையாக அவன் கண்ணில் நீர் பெருகிற்று. தன் தவறிய கடமைகளை நினைத்தா அல்லது ராகத்தின் வடிவத்தை சுத்தமாக எழுப்பிய அந்த ஸ்ருதியின் கவ்வின இசையில் நனைந்தா? அவன் கண் நனைந்தது. அவன் இசையம் விம்மிற்று. பாபு உதட்டை கடித்து கொண்டு கண்ணில் நீர் வருவதை யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்று நன்றாக குனிந்து கொண்டான். எவ்வளவு உன்னதமான சங்கீதம்! இல்லை, சங்கீதமே தான். இயல்பிலேயே இப்படி உன்னதமா என்று அவன் அறிவும் அனுபவம் திணறின. என்ன பாபு, ரொம்ப நேரமாக காத்துருக்கியா என்று குரல் கேட்டது. பாபு நிமிர்ந்தான். ராஜம் செருப்பை கயற்றிவிட்டு உட்கார்ந்து கொண்டான். இல்லை என்று வாய்விட்டு சொல்ல முடியாமல் நெஞ்சுருண்டை மேலே ஏறி இறங்க தலையசைத்தான் பாபு. ராஜத்தை பார்த்து மீண்டும் அவன் நெஞ்சம் அடைத்து கொண்டது. தன் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ள வந்த ஆத்மாவை கண்டதும் பாபுவிற்கு தழதழப்பு அதிகரித்து உலுக்கிற்று. என்ன பாபு, ரொம்ப சிரமப்பட்டு தழதழப்பை அடக்கி இந்த பாட்டை கேளு என்று பாட்டு வரும் பக்கம் முகத்தால் காண்பித்து சொன்னான் பாபு. அவ்வளவுதான். வாயை திறந்ததும் என்னமோ மூடியை திறந்தது போல கண்ணீர் நீர் பெருகிற்று. வாயை கடித்து திறந்து பெருமிச்சு விட்டான். ராஜமும் கேட்டுண்டே தான் வரேன், பிரமாதமாக தான் இருக்குது என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு இசையில் மனதை செலுத்தினான். பைரவி ராகத்தையும் கீர்த்தனையும் வாசித்துவிட்டு ஸ்வரம் வாசித்து கொண்டிருந்தார் வாத்தியக்காரர். கமகமும் குழையுமாக பொழிந்த அந்த இசை 2 நிமிடங்களுக்கு பிறகு ஓய்ந்தது. இதுவரை வீணை வாசித்தவர் ஈஸ்வரி அவர்கள் என்று ஈஸ்வரியின் இசையை முடித்துவிட்டு ஆங்கிலத்தில் செய்தியை கக்கிற்று ஒலிபெருக்கி. யாருப்பா இது ஈஸ்வரி என்று கேட்டான் ராஜம். யாரோ, ஆனால் ஈஸ்வரியே வந்து வாசிக்கிறா போல தான் இருந்தது. யார் அது? நான் கச்சேரி கேட்டதில்லையே. கச்சேரி தொழில் இல்லையோ என்னமோ. அப்படி எத்தனையோ மேதைகள் இல்லையா? இருக்கலாம், ஆனால் இவ்வளவு நன்னா வாசிக்கிறவள ஜனங்க சும்மா விடுமா? கச்சேரின்னு அறுத்தி விடாதா? வீணை வாசிக்கிறவாளுக்கு அப்படி ஒன்றும் பிரமாதமாக கிராக்கி வந்துடாது. இந்த வீணைக்கு கூடவா? இந்த வீணை என்ன, சரஸ்வதியே வந்து வாசிக்கட்டுமே. ஏன் அப்படி சொல்கிற? இது வாய்ப்பாட்டு இல்லை, சொல் கிடையாது, வெறும் நாதம். வாய்ப்பாட்டை அனுபவிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் உயர்ந்த அளவுக்கு ரசிக்கிற சக்தி இருக்க வேண்டும். வார்த்தை இல்லாத வெறும் சொத்த சங்கீதம் ரசிக்கிற மாதிரி தான் இது. வாத்தியம் தான் வசதிங்கிறியா வாய்ப்பாட்டை விட? அப்படி சொல்லலை. வாத்தியத்தில் ஒரு பாட்டையோ ராகத்தையோ கேட்டு ரசிக்கிறதுன்னா கேட்கிறவன் தரமும் வசந்திருக்கணும்னு சொன்னேன். என்னமோ பாபு, எனக்கு சங்கீதம் தெரியாது. இப்போ வாசித்த பொம்மநாட்டி பெரிய மேதாவின்னு மாத்திரம் தெரியறது. மேதாவி தான்.